அன்பான மாணவர்களே, இந்த நாளிலும் தமிழ் பாட விலைக்கு அன்போடு வரவேற்று அன்பான காலை வணக்கத்தினை கோரி இன்பமாக நம் பாடப்பகுதிக்கு கடந்து செல்வோம். கடந்த பாட வேளையில் 2வது இயலில் இயற்கை என்னும் தலைப்பின் கீழ் இயற்கை இன்பம் நமக்கு எவ்வாறு கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு கவிதை பிழை, சிலப்பதிகாரங்கிற கவிதை பிழையை நம்ம என்ன செஞ்சோம், பாடமாக படித்தோம். சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகின்றது. முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்களுள் ஒன்று அப்படின்னு படித்தோம். சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியங்கள் ஒன்று. இரட்டை காப்பியங்கள் என்னெல்லாம் பார்த்தோம்? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என்று படித்தோம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என்று படித்தோம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். என்ன சிலப்பதிகாரத்தில் திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. அந்த வாழ்த்து பகுதி நம்மளுக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அதில் உனக்கு 3 வரிகள் மனப்பாட பகுதி. ஏற்கனவே கண்டிப்பாக எல்லாரும் படித்திருப்பா என்று நினைக்கிறேன். 26ஆம் பக்கத்தில் அந்த மனப்பாட பாடலேடு. மாமலை போற்றுதும் நாம நீர்வேலி உலகிற்கு அவன் அளிப்போர் மேல் நின்றுதான் சுரத்தலான். என இந்த பாடலில் வெண்ணிலவு தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் அந்த வெண்ணிலவை நாம் போற்றுவோம். அடுத்தது பாரு, கதிரவனும் பொன் போன்ற சேகரங்களுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? கதிரவனை போற்றுவோம். 3வது பாரு, மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. ஏற்கனவே சொன்ன மழை இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். என்ன, அதனால் மழை நம்மளுக்கு வானத்திலிருந்து பொழிகிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? மழையை போற்றணும் படித்தோம். என்ன, எல்லாரும் படிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி கவிதை பெயலில் அதே செய்யுள் பகுதியில் காணி நிலம் என்ற ஒரு பகுதி. காணி நிலம் என்ற பகுதி. இந்த நுழைய முன் பாரு. அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். அப்போ அந்த காணி நிலத்தினுடைய ஆசிரியர் பாரதியார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு. அந்த இல்லத்தை பற்றி நாம் இந்த பாடலில் பார்க்க போகிறோம். 30வது பக்கம் பாரு, நூல்வெளி பாரு. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். இவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. நம்மளுக்கு வந்திருக்க அந்த காணி நிலம் அது பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. அப்போ அந்த பாடலுடைய ஆசிரியர் பெயர் பாரதியார். அவருடைய இயற்பெயர் என்ன சொன்ன? சுப்பிரமணியர் பாரதியார். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது. ஏற்கனவே சொன்ன பாரதியார் ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும் என்ற கற்பனை செய்து, ஒரு வீடு இப்போ நம்ம வீடு கட்டுறோம், அந்த வீடு நம்ம எப்படிலாம் இருக்குன்னு நினைப்போம். கற்பனை செய்து இப்பாடல் வரிகளை அமைத்துள்ளார். நகர்ப்புறங்களை இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, சிட்டி சைடில் நம்பாங்கள்ல, நகர்ப்புறங்களில் இக்காலத்தில் பெரும்பாலான மக்கள் அடுக்குமாடி இல்லங்களில் வாழ்ந்தனர். அப்பார்ட்மெண்ட்ஸும்பாங்க. என்ன,
சாதாரண ஒரு வீடு இருக்கும், அப்பார்ட்மெண்ட்டில் குறைந்தது ஒரு 12 வீடு இருக்கும், இல்லை ஒரு 9 வீடு இருக்கும், இல்லை அதுக்கு மேலேயே இருக்கும். அடுக்குமாடி இல்லங்களில் வாழ்கின்றனர். ஏன்னா அடுக்குமாடி இல்லத்தில் வாழும்போது அங்கே பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அவங்க நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன செய்ய முடியாது, எதையுமே நம்ம செய்ய முடியாது. இப்போ நம்ம வீடுன்னு இருக்குது, நம்ம வீடு தனியான ஒரு வீடாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கிடலாம். அதே இது அடுக்குமாடி குடியிருப்பில் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் எதுவும் என்ன செய்ய முடியாது. அப்படி தானே? அங்கு பாரதி கனவு காணும் இயற்கை சூழலை அவர்கள் காண முடியாமல், அனுபவிக்க முடியாமல், என்ன ஒரு கோட்டைகளை அடைச்சி போட்ட மாதிரி இருக்கும், அனுபவிக்க முடியாமல் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். ஏன்னா இயற்கை தரும் நம்மளுக்கு கூடிய இன்பத்தை, அந்த மகிழ்ச்சியை எண்ணி ஐயையோ இது நம்மளால் அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஏங்குகிறார்கள். இயற்கையை பல வகையில் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை அவரது காணி நிலம் எனும் கவிதைகளை நம்ம காண்போம். பாடத்துக்குள்ள போமா? 29ஆம் பக்கம் அந்த பாடல் பாரு. இந்த பாடலில் முதல்ல உள்ள 10 வரி உனக்கு மனப்பாடம். முதலாவது பாடல் முழுவதையும் வாசிக்க, இரண்டாவது மனப்பாட பகுதியை மட்டும் வாசிக்க நன்றாக கவனி. மனப்பாட பகுதியை மட்டும் வாசிக்க நன்றாக கவனி. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய், அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். இதுவரைக்கும் எனக்கு மனப்பாடம். அடுத்தது பாரு. நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வரவேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும். எந்தன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும். மறுபடியும் இந்த மனப்பாட பகுதி மட்டும் வாசிக்க நல்லா கவனி. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறுத்தினதாய், அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். தென்னை மரம் பக்கத்திலே வேணும். அடுத்து நன்றாக கவனி. அந்த சொல்லும் பொருளும் பாரு. ஏற்கனவே தெரியும் நினைக்க. தரணி என்ன? காணி நிலம் வேணும். காணி நில அளவை குறிக்கும் சொல். அடுத்தது பாரு. துய்ய நிறம். இந்த பாடலில் வருது பற்றியா? துய்ய நிறத்தினதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள். அடுக்குமாடி குடியிருப்பு நம்ம ஏற்கனவே படித்தோம். ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு படித்தோம்ல, அடுக்குமாடி. அதான் மாடங்கள். என்ன எப்படி இருக்குன்னு பாரு. துய்ய நிறத்தினதாய், தூய்மையான நிறம். அதான் துய்ய நிறத்தினதாய். அடுத்தது பாரு. கேணினா கிணறு. கேணி அருகினிலே. அடுத்தது பாரு. சித்தம் அப்படின்னா என்ன? உள்ளம். சித்தம் அப்படின்னா உள்ளம். என்ன? 30ஆம் பக்கத்துக்கு வா. அந்த பாடலின் பொருள் பாரு. காணி அளவு நிலம் வேண்டும். அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். அழகான தூண்கள் இருக்கணும். தூய நிறம், அதை ஏற்கனவே படித்தோம். தூய நிறம், துய்ய நிறம் பாடலில் வந்திருக்கு. துய்ய நிறம். தூய நிறமுடைய மாடங்கள் அது கொண்டிருக்க வேண்டும். நல்லா பாரு. நம்ம எல்லாரும் ஆசைப்படுறதுதான். நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். நல்ல தண்ணி கிணறும் என்ன? நல்ல தண்ணி கிணறு. நல்ல நீரையுடைய கிணறும் அங்கு இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். தென்னை மரங்கள் இருக்கும், ஆனால் அதில் என்ன வேணும்? இளநீரும் வேணும், கீற்றும் வேணும். அப்போ தான் அது நம்மளுக்கு பயன்படும். அங்கு முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும். இருட்டில் இருந்துச்சுன்னா ஒன்றுமே நல்லா இருக்காது. நில ஒளி வீச வேண்டும். இங்கே பாரு. அடுத்தாப்புல
காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். அடுத்தது பாரு, உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும். மறுபடியும் அந்த பாடலின் பொருள் நல்லா கவனி. காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீரை உடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். அங்கே முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும். முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும். உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும். அங்கே என்ன செய்யணும்? அப்போ உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் காற்று தவழ வேண்டும், வீச வேண்டும். சரி, நான் அவளுக்கு நான் சொல்லுறது சின்ன சின்ன கேள்விகள். சின்ன சின்ன கேள்விகள் என்ன? இந்த பாடல்ல நம்மளுக்கு வீட்டின் அருகே அமைந்திருக்கும் மரங்கள் யாவை? மரங்கள் யாவை நமக்கு தெரியும். அதாவது பயன் தரக்கூடிய மரங்கள் மாமரம், வாழை மரம், தென்னை மரம். இப்போ பாரு, தென்னை மரத்தின் பயன்கள் யாவை? தென்னை மரத்து வெறும் தென்னை மரம் இருந்தால் அது நல்லா இருக்காது. அப்போ அதில் என்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க? கீற்றும் இளநீரும். கீற்றும் இளநீரும். அடுத்தது பாரு, நில ஒளி எவ்வாறு வீச வேணும்னு சொல்லியிருக்காங்க பாரு. நில ஒளி எவ்வாறு வீச வேணும்னு சொல்லியிருக்காங்க? முத்துச்சுடர் போல வீச வேண்டும். முத்துச்சுடர் போல வீச வேண்டும். அடுத்தவள் பாரு, வீட்டின் அருகே இனிய ஓசை எழுப்பும் பறவை எது? இது எல்லாத்துக்கும் தெரியும். குயில் ஓசை. குயில் குயில். அடுத்தது, நம் உள்ளத்தை மகிழ்விப்பது எது? இளம் தென்றல் காற்று. இளம் தென்றல் காற்று. அடுத்து பாரு, பாரதியார் வேண்டும் இறைவன் யார்? இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு இறைவன் இருப்பாங்க. ஆனால் பாரதியார் யார்கிட்ட வேண்டுறாரு? பராசக்தி. பாருமா, பாரதியார் தன் வீட்டின் அருகில் எந்த மரம் இருக்க வேண்டும் என விரும்புகிறார்? எந்த மரம் இருக்கணும்னு விரும்பினாரு? தென்னை மரம். தென்னை மரம் என்னெல்லாம் தரணும்னு விரும்பினாரு? இளநீரும் கீற்றும் தரக்கூடிய தென்னை மரங்கள் வேண்டும். இளநீரும் கீற்றும் தரக்கூடிய தென்னை மரங்கள் வேண்டும். இந்த பாடலில் உள்ள மோனை சொற்களும் எதுகை சொற்களும் எழுதுன்னு கேட்பாங்க. ஏன்னா மோனை சொற்கள்னா முதல் எழுத்து ஒன்று போல வர்றது. காணி, தூணில். காணி, தூணில். அடுத்தது வர ரெண்டாவது எழுத்து ஒன்று போல வர்றது எதுகை சொற்கள். பத்து, முத்து, கத்து, சித்தம். இப்போ உனக்கு அடுத்தவங்க கேட்கலாம், காணி நிலம் பாடலில் ஏற்றிய ஆசிரியர் பேர் எல்லாத்துக்கும் தெரியும். ஆசிரியர் பேர் என்ன? பாரதியார். அவருடைய இயற்பெயர் என்ன? சுப்பிரமணியன். என்ன? எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். இவரது கவிதைகள் மக்களுக்கு விடுதலை உணர்வை ஊட்டியது. நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் கொண்ட பாடல்களை பாடியதால் தேசிய கவிஞர் என்று அழைக்கப்பட்டார். பாரதியார் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? நாட்டுப்பற்றும் மொழி பற்றும் கொண்ட பாடல்களை பாடியதால் தேசிய கவிஞர் என்று அழைக்கப்பட்டார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற கவிதை நூல்களை இயற்றியுள்ளார். என்ன? இந்த காணி நிலம் நம்ம படித்தோம். இந்த பாடலுடைய பொருள் இப்போ தான் அதான் திருப்பி பார்த்தோம். அது சுருக்கமாக பாரு. பராசக்தியே. பாரதியார் என்ன சொல்கிறார் பாரு? பராசக்தியே, காணி அளவு நிலமாவது எனக்கு நீ தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுள்ள மாடங்களையும் கொண்டுள்ள ஒரு மாளிகையை அந்த காணி நிலத்தில் நீ எனக்கு கட்டித்தர வேண்டும். நல்ல நீரை உடைய கிணறு அங்கே இருக்க வேண்டும். அந்த கிணற்றின் அருகில் இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் அமைந்திருக்க வேண்டும். அந்த நிலத்தில் முத்து போன்ற நில ஒளி வீச வேண்டும். காதுக்கு இனிய ஓசையை எழுப்பும் குயிலின் குரல் அங்கே கேட்க வேண்டும். அந்த காணி நிலத்தில் இளந்தென்றல் உள்ளம் மகிழுமாறு வீசி கொண்டிருக்க வேண்டும். மறுபடியும் ஒரு 29ஆம் பக்கம் அந்த பாடலுக்கு அந்த மனப்பாட பகுதியோட வாசிப்பம் பாடு.
காணி நில வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னையும் கீற்றும் இளநீரும் 10 12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். பக்கத்திலே ஏற்கனவே உனக்கு முதல் பகுதி சிலப்பதிகாரத்தில் கடைசி 3 வரிகளும் உனக்கு மனப்பாடம் சொன்னேன். இந்த காணி நிலம் பகுதியில் முதல்ல உள்ள 10 வரிகளும் உனக்கு மனப்பாட பகுதி. நல்லா படிச்சிக்க. பாரதியார் எழுதிய இந்த இதை இல்லை அடுத்தவளை பாரு. அன்னைக்கே உனக்கு நான் சொன்னேன் மதிப்பீட்டு பகுதியிலேருந்து உனக்கு சில கேள்விகள் உனக்கு வீட்டு பாடமாக கொடுக்க போகிறோம். 4வது பக்கம் எடு. 4வது பக்கம் பாரு. ஏற்றத்தாழ்வு டேஷ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். சமூகம் அமைய வேண்டும். 2வது பாரு. நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். அடுத்தது பாருமா. நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. அடுத்தது பாரு. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழங்கள். 2வது கொடுத்துருக்கு பாரு. 5வது பாரு. அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. 6வது பாரு. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். இப்போ அடுத்தது பாரு. உனக்கு ஏற்கனவே தெரியும் பொருத்துக பாரு. விளைவுக்கு. 3வது என்ன கொடுத்துருக்கு பாரு. நீர். அடுத்து பாரு. அறிவுக்கு. கடைசியில் பாரு. தோல். அடுத்து இளமைக்கு பால். 4வது பாரு. புலவர்க்கு வேல். அடுத்து பாரு. 13ஆம் பக்கம். 13ஆம் பக்கம் மதிப்பீடு பாரு. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். 2வது கணினி தமிழ். 6வது பாரு. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். அடுத்து பாரு. மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. அடுத்தது பாரு. உனக்கு 3 கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க. 3 கோடிட்ட இடம். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. அடுத்தது பாரு. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்தது பாருமா. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அடுத்தது சொற்களை சொந்த தொடரில் அமைத்தல். அது நீ தான் எழுதணும். உனக்கு தெரிஞ்சது எழுதலாம். இப்போ பாரு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். தனிச்சிறப்பு. பாடப்புத்தலே இருக்குது. தமிழ் இலக்கியங்கள் தனிச்சிறப்பு மிக்கவை. அடுத்தது பாரு. நாள்தோறும் திருக்குறளை நாள்தோறும் படிக்க வேண்டும். திருக்குறளை நாள்தோறும் பொதுவாக உள்ளது. ஏன்னா இது நீனே நினச்சலாம் உன் சொந்த தொடரில் எழுதி பார்க்கலாம். ஏன்னா தனிச்சிறப்பு அது வரணும். நாள்தோறும் அப்படின்னு வரணும். அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம படித்திருக்க மனப்பாட பகுதியில் நீ நன்றாக படித்துக்கொள். முதலாவது இயலில் பாரு. இன்பத்தமிழ்.
அதில் உனக்கு மனப்பாட பகுதி இருக்கு. முதல்ல 6 பகுதி. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழெங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். இது உனக்கு முதலாவது இயலில் கொடுத்துருக்க மனப்பாடம். இரண்டாவது இயலில் அவனுக்கு இப்போ ஏற்கனவே சொன்னேன். 2வது இயலில் நான் உனக்கு வச்சுருந்தேன், ஏற்கனவே சொன்னேன். அந்த மனப்பாட பகுதியில் பார்த்துக்க. சிறப்பு யாத்தில் 3 வரிகள் இருக்குது. காணி நிலத்தில் 10 வரிகள் இருக்குது. மனப்பாட பகுதியில் மறுபடியும் வீட்டில் இருக்கும்போது எழுதி பார்த்து நீவே நூலை எடுத்து வைத்து திருத்திப்பார். வீட்டில் அக்கா அண்ணன் இருந்தாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து என்ன. மீண்டும் நாம் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.